காலை வேளையில் அமர்ந்திருக்கிற யாவரும் ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். சில காரியம் உங்களை எரிச்சல் படுத்தும் போது கவனமாயிருங்கள். சில காரியம் உங்களை எரிச்சல் படுத்தும் போது கவனமாயிருங்கள். பி கேர்ஃபுல் when certain things irritate you. இங்கிலீஷில் அழகாக இருக்குது. பி கேர்ஃபுல் when certain things irritate you. இன்றைக்கி சபையில் அமர்ந்திருக்கிற உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையில் இந்த இரிட்டேஷன், இந்த எரிச்சலை உண்டு பண்ணுகிற ஆவி உண்டு. இன்றைக்கி இந்த எரிச்சலின் உண்டு பண்ணுகிற ஆவியிடம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், தேவனை நேசிக்கக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீங்கன்னா மிக கவனமாக இருக்கணும். இன்றைக்கி நான் அந்த கேரளில் உங்கள் எல்லாரோட வீட்டுக்கு வந்தேன். சில பேர் வாயிலிருந்து பார்த்தீங்க, பாஸ்டர் எரிச்சலின் ஆவி என்னை பயங்கரமாக என்ன பண்ணுது, துன்பப்படுத்துது. இது உங்களுக்கான வேத வாக்கியமாக இல்லை. இந்த சீசனில், இந்த மாதம் துவங்கினதுலேருந்து இந்த வார்த்தை எனக்குரியதாக நான் என்ன பண்ணுறேன், அதிகமாக நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இந்த சீசனில் என்னையும் எரிச்சலை உண்டு பண்ணுகிற காரியம் என்னை நோக்கி என்ன பண்ணுது, வருது. ஆனால் நான் இந்த வாரங்களில் ஒரு 2 வாரமாக நான் மெடிடேட் பண்ணும்போது, வசனங்களை நான் படிக்கும் போது, ஆண்டவர் என்னோடு பேசும்போது, இந்த எரிச்சலின் ஆவி நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஆவி கிடையாது. இன்றைக்கி நான் பிசாசுன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சில பேர் பிசாசு கிடையாது பாஸ்டர், நான் பண்ணுறது தான் எனக்கு என்ன பண்ணுது, எல்லாமே ரிட்டர்ன் வருதுன்னு நினைக்கிறீங்க. இன்றைக்கி நிறைய நேரம் யோசிச்சு பாருங்கள், இந்த எரிச்சலின் ஆவி எப்படிப்பட்டதுன்னா, இந்த எரிச்சலின் ஆவி யார்கிட்ட இருந்து வரும்னா, நம்ம நேசிக்கிற ஒரு மனுஷங்கிட்ட தான் என்ன பண்ணும், திரும்பி வரும். நம்ம யாருக்காக அதிகமாக ஜெபிக்கிறோமோ அந்த நபர் தான் அந்த எரிச்சலின் ஆவி நமக்கு என்ன பண்ணுவாங்க, உண்டு பண்ணுவாங்க. நம்ம யாருக்கு அதிகமாக உதவுறோமோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி நம்ம பார்த்து செய்வோம் நம்ம பிள்ளைங்களுக்கு. ஆனால் அந்த பிள்ளைங்களே தான் என்ன பண்ணுவாங்க, நமக்கு எரிச்சலை உண்டு பண்ணுவாங்க. யார்கிட்ட நீங்கள் ரொம்ப தயவாக இருக்கிறீங்களோ அவங்களும் என்ன பண்ணுவாங்க, உங்களை எரிச்சல் உண்டு பண்ணுவாங்க. இப்படி நம்ம குடும்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எரிச்சலின் ஆவி நம்ம மேலே திருப்பி என்ன பண்ணும், உண்டாகும். இன்றைக்கி சபையில் அமர்ந்திருக்கிற நீங்கள் இந்த எரிச்சலின் ஆவியை நீங்கள் உணர்கிறீர்கள் என்றால் மிக கவனமாக இருக்கும். ஏன்னா அது ஒரு மனுஷனை அழிச்சிடும். சங்கீத புஸ்தகம் 55 சங்கீதம் 12-13. என்னை நிந்தித்தவன் சத்ருவல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன். நல்லா கவனிங்க, எப்படி சங்கீதக்காரன் தாவீது அழகா சொல்றான், என்னை துன்பப்படுத்தினது யாரு, என் கூட இருந்தவன். நான் யாரை நேசிச்சனோ அவன் தான் எனக்கு சமமான ஒரு. இன்னைக்கு இந்த காலை வேளையில் அமர்ந்திருக்கிறீங்கன்னா இதை கவனமாய் புரிந்து கொள்ளுங்க. இந்த வேதத்தில் பூரணமாய் பரிசுத்தவானாய் வாழ்ந்த எல்லாருக்குமே இந்த எரிச்சலின் ஆவி அவங்கள உண்டுலன்னு என்ன பண்ணுச்சு. இதில் அநேகர் இந்த எரிச்சலின் ஆவியை சந்திக்கும் போது நீங்கள் வேதத்தில் நீங்கள் எடுத்து படிங்க. நான் பேசுகிற இந்த ஒரு இடம் மாத்திரம் இல்லை, நீங்கள் யாரோட வாழ்க்கையை வேணால் எடுத்து பாருங்கள். அந்த எரிச்சலின் ஆவி அவங்கள மீட் பண்ணும் போது அவங்களுடைய தரிசனத்தை அழிக்கக்கூடிய இடத்துல அந்த நபர் நிற்கிறாங்க. அது தாவீதா இருக்கலாம், அது மோசேவா இருக்கலாம், இல்லை அப்போஸ்தலனாகிய பவுலா இருக்கலாம். நீங்கள் வேதத்தை ஞானமாய் வாசிப்பீங்கன்னா சாமுவேலா இருக்கலாம், ஏன் சவுலா இருக்கலாம். இது எல்லாருமே பாருங்கள், அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் நடந்ததே காரணம் எரிச்சலின் ஆவியினால். தாவீது அழகாக சொல்கிறான், என் கூட இருந்தவங்க தான் என்னை என்ன பண்ணாங்க, பயங்கரமாக எனக்கு எரிச்சல் உண்டு பண்ணினாங்க. இன்றைக்கி எரிச்சல் வருதுன்னா நீங்கள் மிக கேர்ஃபுல்லாக இருங்க. ஈவில் இஸ் ஃபுல் எக்ஸ்ட்ரீம். பிசாசானவன் முழுமையாக இவங்க கிட்ட யுத்தம் பண்ணுகிற இடத்துல என்ன பண்ணுறான், நிற்கிறான். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க என்ன தெரியுமா நினைக்கிறீங்க, நார்மலாக நினைக்கிறீங்க, இது ஏதோ நார்மல். இன்றைக்கி நான் பேச சில காரியங்களை உங்களால் என்ன பண்ண முடியும், புரிஞ்சு கொள்ள முடியும். இப்படிப்பட்ட காரியங்கள் உங்ககிட்ட வரும்போது டோன்ட் ஃபைட். நீங்கள் என்ன பண்ணாதீங்க, யுத்தத்தை பண்ணாதீங்க. மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அவன் வருவது உங்களை அழிப்பதற்காக அல்ல, நீங்கள் அழிந்து போவதற்காக. நான் சொல்கிறது புரியுதா? அவன் உங்களை அழிக்கவே மாட்டான், நீங்களே உங்களை அழிச்சுக்கணும். என்ன பண்ணுவான்? சபை நன்றாய் புரிந்து கொள்ளணும், பிசாசுக்கு உங்களை அழிக்க எந்த அதிகாரமும் கிடையாது. ஆனால் அவன் ஒன்று பண்ணுவான், நீங்களே உங்களை அழித்து கொள்ளும்படி காரியங்களை என்ன பண்ணுவான். இன்னைக்கு இந்த இப்படிப்பட்ட ஆவிக்குள்ள நீங்க கடந்து போகும்போது 16-17 வாசிக்குமா அதே அதிகாரத்தில். நான் என்ன பண்ணுவேன், இப்படிப்பட்ட மனுஷங்க, இப்படிப்பட்ட எரிச்சலின் ஆவி என்னை நோக்கி வரும்போது தாவீதால கத்தி எடுத்து எல்லார் தலையும் சிரசேதம் பண்ண முடியும். ஆனால் தாவீது சொல்றான், நல்லா கவனிங்க, நீங்க தாவீதுன்னும் போது தாவீது இஸ்ரவேலுடைய
ராஜா. அவன் எடுக்கிற முடிவுக்கு யாராலையும் என்ன பண்ண முடியாது. அவனுக்கு இருக்கிற ப்ரைடு, அவனுக்கு இருக்கிற திமிரு, அவனுக்கு இருக்கிற அகங்காரம் யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் அவர் சொல்கிறாரு, இவ்வளோ பேர் என்னை எதிர்த்தாலும் நான் எதுவும் பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? படிங்கம்மா. அந்தி சந்தி மதியான வேலைனா நான் 3 வேளை ஜெபிப்பேன். நான் இப்போ காலையில் எழுந்து ஜெபிப்பேன். ஆனால் இந்த எழுதும் போது அவர் என்ன சொல்கிறாரு, பிரச்சனை பீக்கில் வருதா, நான் ஆண்டவர்கிட்ட பீக்கில் இருப்பேன்றார். அவர் கத்தி எடுத்து அவரோட பிரச்சனையை எல்லாம் சிரசேதம் பண்ண முடியும். அவர் ராஜா. அவர் யாரெல்லாம் அவனை எதிர்க்கிறானோ அவர் வாயை திறந்து சொன்னால், இந்த வசனம் படிக்கும்போது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவனை எதிர்க்கிறது அவன் சொந்த பிள்ளை. அவன் ஊழியக்காரனாய் அவனுடைய ஆலோசனையை கேட்டு அபித்தோபேல் என்கிற ஒரு நபர் தான் என்ன பண்ணுறாரு, எதிர்க்கிறாரு. இவங்க 2 பேரையும் கத்தி எடுத்து தாவீதால வெட்ட முடியும். ஆனால் தாவீது அதை பண்ணலை. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே அமர்ந்திருக்கிறீங்கன்னா, எரிச்சல் முட்டுகிற ஆவி வரும்போது அவங்க கூட என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் போராடவே கூடாது. ஏன்னா இது என்னோட பேசின வார்த்தை. இதை நான் உங்களுக்கும் என்ன பண்ணுறேன், இதை சொல்கிறேன். தாவீது தெளிவாக சொல்கிறேன், நான் ஆண்டோட சமூகத்தில் அந்தி சந்தி என்ன அர்த்தம்னா, காலையில் மதியானம் நைட்டு நான் என்ன பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன். நான் ராஜ்ய பாதத்தில் ராஜாவே இருந்தாலும் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அப்போ என்ன பண்ண போகிறேன், ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார போகிறேன். நீங்கள் இந்த அதிகாரத்தை நான் வசனம் அவங்களுக்கு சொல்ல விரும்பலை. நீங்கள் படிப்பீங்கன்னா அவங்க பிள்ளையும் அவர் கொலை பண்ணல. ஏன் இந்த அபித்தோபேல் என்கிற அந்த மனுஷனை யார் கொலை பண்ணல? தாவீது பண்ணல, ஆண்டவர் பண்ணார். இந்த காலையில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சில யுத்தங்களை நீங்கள் பண்ணவே கூடாது. பிசாசு நீ சண்டைக்கு வான்னா அவனை என்ன பண்ணுவான், இழுப்பான். நான் இதை படிக்கும் போது, பாஸ்டர் இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய ரகசியம் இருக்கான்றத நீங்கள் மைண்ட் ப்ளோவிங் ஆகும் உங்களுக்கு. இந்த எரிச்சலின் ஆவிக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கான்றத நீங்கள் உள்ளே கடந்து வரும்போது தான், வேதத்துக்குள்ளே கடந்து வரும்போது தான் உங்களால் என்ன பண்ண முடியும், பிசாசு என் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறான்னு உங்களால் என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 1 வசனம். சபையார் எல்லோரும் 1ஆம் மாதத்தில் சீன் வனாந்தரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கி இருக்கையில் மிரியா மரணமடைந்து அங்கே அடக்கப்பட்டார். நல்லா கவனிங்க, மோசே இவர்கள் மொத்த பெரிய கூட்டுக்கிட்டே என்ன பண்றாரு, சீன் வனாந்திரத்திற்கு என்ன பண்றாரு, கடந்து வராரு. கடந்து வரது மாத்திரம் இல்லை, அந்த இடத்துல தனக்கு தாயாய் இருந்த, தனக்கு சகோதரியாய் இருந்தவள் என்ன பண்ணிட்டா, மரிச்சு போயிட்டா. இன்னைக்கு நல்லா கவனிங்க, உங்க வீட்டில் ஒரு மரணம், ஒரு தாயே இறந்து போயிட்டாங்க, இல்லை ஒரு தகப்பனே இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களோட இருதயம் எப்படி இருக்கும், முழுக்க உடைந்து போயிருப்பீங்க. மோசே எவ்வளோ பெரிய ஆவிக்குரிய மனுஷனாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் அவனுக்கு விழுந்த அடி மனிதனால் விபரிக்க முடியாத அடி. ஏன்னா அவங்க அக்கா தான் அவனுடைய ஜீவனை என்ன பண்ணாங்க, காத்தாங்க. அக்கா சில குறைகள் உண்டு பண்ணியிருந்தாலும் மோசே ஜீவனோடு இந்த இடத்துல வந்து நிற்பதுக்கான காரணம் யார், அவங்க அக்கா. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, மரித்து போயிருக்கிறாங்க. மோசே பைபிளில் நீங்கள் படித்தா ஒரே ஒரு இடத்துல தான் மோசே இரிட்டேட் பண்ணியிருப்பாங்களே தவிர மிச்சம் எல்லா இடத்துலையும் மோசேவோடு நின்ற ஒரு நபர் என்ன பண்ணாங்க, மரிச்சு போயிட்டாங்க. இப்போ கூட ஆரோனும் நிற்கிறாரு. 2 பேருக்குமே என்னது, இழப்பு. இன்னைக்கு இழந்து போன சூழ்நிலையில் மோசே என்ன பண்ணுறாரு, நின்று கொண்டு இருக்கிறாரு. இந்த இடத்துக்கு இவங்க இப்போ தான் வராங்களான்னு கேட்டால் இல்லை. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 26ஆவது வசனம். அவர்கள் பாரான் வனாந்தரத்திலே இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவரிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார். நல்லா கவனிங்க, இந்த இடத்துக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே மோசே என்ன பண்ணார், வந்திருக்காரு. நீங்க பைபிள்ல படிக்கும்போது சீன் வனாந்திரம் பரான்றது ஒண்ணுமே இல்லை. கீழே இருக்கிற வனாந்திரம், மேலே இருக்கிற வனாந்திரம், ஒரு வனாந்திரத்துக்கு நடுவில் தான் என்ன பண்ணுறாங்க, இவங்க நிற்கிறாங்க. நான் இந்த வனாந்திரத்தில் இருக்கிறோன்னு சொல்லலாம், இந்த வனாந்திரத்தில் இருக்கிறோன்னு சொல்லலாம். ஆனால் நடுவில் அவங்க சொல்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா காதேஷ்ங்கிற அந்த இடத்த கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ மோசேக்கு இந்த இடம் புதுசு இல்லை. ஆனால் மோசே போன வாட்டி அவன் நிற்கும் போது அந்த இடத்துல சகோதரி அவனோட உயிரோடு இருந்தாங்க. இந்த வாட்டி அவன் நிற்கும் போது சகோதரி அவனோட என்ன பண்ணல, இல்லை. இன்னைக்கு இந்த இடத்துல மோசே நிற்கும் போது சில துக்கத்தோடு என்ன பண்ணுறாரு, நிற்கிறாரு. போன வாட்டி இந்த இடத்துல நிற்கும் போது கானானுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம், எல்லாரும் பிரவேசிக்க போகிறோம்னு நின்னார். ஆனால் இந்த டைமில் இங்கே கானானுக்கு முன்னாடி பிரவேசிக்கிற இந்த இடத்துல நிற்கும் போது பார்த்தீங்கன்னா தான் கூட இருந்த தன் சகோதரி என்ன பண்ணிட்டாரு, இழந்துட்டார். ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தில் இருக்கிறார். இந்த காலை வெளியில் நீங்கள் எப்பேற்பட்ட அழுத்தத்தில் நீங்கள் கடந்து போனாலும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் நம்மளோட என்ன பண்ணுறாரு, இருக்கிறாரு. அதை ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நீங்கள் ஒரு காலம் என்ன பண்ணுறாதீங்க, மறந்துடாதீங்க. என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஜனங்களுக்கு தண்ணீர்
இல்லாதிருந்தது. ம் அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடினார்கள். நல்லா கவனிங்க. முதல் பிரச்சனை, மோசேக்கு தன் உடன் பிறந்த தன் சகோதரியை இழந்து விட்டார். ரெண்டாவது, தான் நேசிக்கிற ஜனம் மோசே கிட்ட என்ன பண்ணுதுன்னா, எனக்கு என்ன இல்லை. இந்த இடத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. வீட்டுக்குள்ளே சில பேர் என் சமாதானம் இல்லைன்னும் போது நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கும் சமாதானம் இருக்காது. ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் நல்லா இல்லைன்னா யார் நல்லா இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த கணவன் சொல்லுவானா, என் பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியுமா? மனைவி என் பிரச்சனை உனக்கு என்ன தெரியுமா? பிரச்சனைன்னு ஒன்று இருந்தாலே வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே யார் டிஸ்டர்பு. ஆனால் மோசே கிட்ட எப்படி பண்ணிக்கிறாங்கன்னா, தண்ணி இல்லை. இப்போ மோசே ஜூஸ் வச்சுக்கிட்டு நல்லா குடிச்சிக்கிட்டு அவர் மட்டும் ஜாலியாக இருக்கிற மாதிரியும் இவங்கெல்லாம் கஷ்டப்படுற மாதிரியும் ஜனங்க என்ன பண்ணுறாங்க, மோசே கிட்ட மோசேவை இரிட்டேட் பண்ணுறாங்க. இன்னைக்கு சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களை நோக்கி வரும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு அமர்ந்திருப்பீங்கன்னா, நீங்கள் ஒருவர் பேசும்போது நல்லா கவனிங்க. எதிர்த்து இருக்கிறவங்க காயப்பட்டிருக்கிறாங்களா, காயப்படலையான்னு புரிந்து பேச வேண்டியது மிக மிக அவசியம். 3வது வசனம் வாசிங்கம்மா. ஜனங்கள் மோசேயோடு வாக்குவாதம் பண்ணி எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்ட போது, நல்லா கவனிங்க. என்ன பண்ண போது? நான் அடிக்கடி சொல்கிறேன், மரணத்தை பற்றி யார் பேசினாலும் பிசாசு எக்ஸ்ட்ரீமுக்கு வந்துட்டான். உங்கள் வீட்டுக்குள்ளே மரணம்ன்ற ஒரு வார்த்தை நான் இன்றைக்கி சொல்கிறேன். அது நீங்கள் பேசலாம், இல்லை எதிர்க்கில் பேசலாம், சைடில் இருக்கிறவங்க பேசலாம். செத்து போகிறேன்னு யாராச்சும் வாயை திறந்தாங்கனாலே நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பிசாசு உங்கள் வாழ்க்கையில் பீக்கில் இருக்கிறான். என்னவா இருக்கிறான்? டக்குன்னு அவங்க சாவலாம் மாட்டாங்க. நல்லா கவனிங்க. சொல்கிற ஆள் சாவே மாட்டாங்க. அது நல்லா தான் இருக்கும், ஜாலியாக தான் இருப்பாங்க. ஆனால் நான் செத்துடுறேன், அவனுக்கு பிடிக்கலையா அப்படிலாம் பேசும்போது நல்லா கவனிங்க, அவங்க இல்லை, உன் வீட்டுக்குள்ளே யார் வந்துட்டா? பிசாசு வந்துட்டான். பிசாசு அவங்களால கண்ணாலாம் பார்க்க முடியாது. ஆனால் சாவு, மரணம் என்கிற வார்த்தை உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காகுங்க. 3 வேலை என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். இப்போ மோசே கிட்ட என்ன முறையிடுறாங்கன்னா, 3வது வசனம் திருப்பி வாசிங்கம்மா. மோசேவோட ஜனங்க வாக்குவாதம் பண்ணுறாங்க. மோசே என்ன பண்ணல? வாக்குவாதம் பண்ணலை. சில இடத்துல அமைதியாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம்தான். இந்த ஜனங்கள் அக்கார்டிங் டு தி ஸ்கிரிப்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசேயை விட கீழே இருக்கிறவங்க. ஆனால் யாரோட வாய்ஸ் அதிகமாக இருக்குது? கீழே இருக்கிறவங்களோட வாய்ஸ் அதிகமாக இருக்குது. மோசேயோட வாய்ஸ் எப்படி இருக்குது? டவுனாக இருக்குது. ரட்சிக்கப்பட்டு இருப்பீங்கன்னா இந்த இடத்த என்னால் புரிந்து கொள்ளுங்கள். யூ ஹாவ் ஆல் எபிலிட்டி டு ஸ்பீக். உனக்கு எல்லா தகுதியும் இருக்குது பேசுகிறதுக்கு. ஆனால் வாய் என்ன பண்ணாதீங்க, திறக்காதீங்க. சிங்கம், காட்டில் இருக்கிற மிருகம் எல்லாமே பயப்படுமா. ஆனால் நான் டிஸ்கவரியில் சில இடங்களில் பார்ப்பேன், சிங்கத்துக்கு முன்னாடி ஒரு பன்னி என்ன பண்ணுமா? சிங்கம் அடிக்காது. என்னது? ஏன்னா சிங்கத்துக்கு தெரியும் அது என்னது பன்னி. என்னது? என்னை அடிக்கிற மிருகத்தை தான் நான் என்ன பண்ணுவேன்? அடிப்பேன். பண்ணியெல்லாம் என்ன பண்ண. இன்றைக்கி சபைக்கு நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாரோடு யுத்தம் செய்கிறீர்கள் என்று நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா பன்னி அடித்தா சிங்கத்துக்கு அசிங்கம். 4வது வசனம் வாசிங்க. நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்தரத்திலே கொண்டு வந்தது என்ன? இந்த வேதத்தில் இந்த மரணம் என்கிற வசனம் எங்கெங்கெல்லாம் வருதோ நீங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஆண்டவருடைய ஆக்கினே அந்த இடத்துல இருந்திருக்கும். நீங்கள் நல்லா பைபிள் நீங்கள் யாரை வேணாலும் எடுத்து படித்து பாருங்கள். அந்த இடத்துல காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் இஸ் தேர். இன்றைக்கி அந்த ஜட்ஜ்மெண்ட்டு தப்பி தவறி கூட நம்ம மேலே என்ன பண்ணக்கூடாது? திரும்பக்கூடாது. இந்த அதிகாரம் நீங்கள் படிச்சிங்கன்னா நல்லா புரியும். முடியும் போது ஜட்ஜ்மெண்ட் யார் மேலே திரும்பிடுச்சு? மோசே மேலே. இன்னைக்கு சபை, நான் ஒழுங்காக இருக்கிறேன் பாஸ்டர், நான் நல்லா ஜெபிக்கிறேன் பாஸ்டர்ன்ற நம்ம தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆவிக்குரிய ரீதியில் நம்மளை பலப்படுத்தி கொண்டு அனுதினமும் ஜெபிக்கிற நம்ம தான் மிக கவனமாக இருக்கணும். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, என்னோடய வாழ்க்கையிலே சில நேரம் எனக்குள்ளே வருகிற கோவத்தை என்னால் அடக்கவே முடியல. நான் ஒரு இடத்துல முடிவு பண்ணிட்டேன், இந்த வாரம் நான் சம்பவம் பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் ஆண்டவர் ஒரு சகோதரி மூலிமா என் கூட பேசும்போது என் காதில் இந்த பக்கம் ஆண்டவர் பேசுகிறாங்க, இந்த பக்கம் அவங்க என்ன பண்ணுறாங்க பேசுகிறாங்க. ஆண்டவர் அமைதியாயிரு. என்னது? நீ நல்லவனை யாருக்கிட்டையும் காமிக்க தேவையில்லை, நீ நல்லவன், நீ ஷோ ஆஃப் பண்ண தேவையில்லை, உன்னை பற்றி நீ எதுவுமே யாருக்கிட்டையும் நீ சொல்ல தேவையில்லை. நீ என்ன பண்ணு? அமைதியாரு. நீ கெட்டவனாகவே இருந்துட்டு போ. என்னவு? கெட்டவனாகவே இருந்துட்டு போ. நீதிமொழிகள் 21:9. சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிறோம், வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கி இருப்பதே நல்லதான். நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், வீட்டுக்குள்ளே சமாதானம்னா அமைதியாக ஒரு மூலையில் என்ன பண்ணுங்க. சில நேரம் உங்கள் கர்வம், உங்களோட ஈகோ உங்களுக்கு இடிக்கும். நான் யார் என் வீட்டுக்குள்ளே? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, வீட்டில் ஒரு மூலையில் என்ன பண்ணு. இதை நான் சொல்லும் போது முடிக்கும் போது தெரியும் ஏன் இந்த வசனம் எவ்வளோ ப்ரெஷியஸ்ன்னு உங்களுக்கு புரியும். ஆண்டவர் சொல்கிறார், வீட்டில் அமைதியாக. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தலைவராகவே இருக்கலாம், உங்கள் வீட்டுக்கு நீங்கள் லீடராகவே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், மூலையில் போய் அமைதியாயிரு, நடக்கட்டும், ஆடுறவங்களாம் ஆடட்டும். என்னது? ஆடுறவங்களாம் ஆடட்டும். ஏன்னா மோசே இந்த இடத்துல தான் மோசையோட உச்சக்கட்ட ரட்சிப்பே சோதிக்கப்படுற இடத்துல இருக்கு.
20வது அதிகாரம் 5வது வசனம். என்னாகமம் 20:5. விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதுளம் செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில். இது என்ன இடமா? இன்னைக்கு உங்களை தேவன் அபிஷேகம் பண்ணி வச்ச இடம் உங்கள் வீடாகவே இருக்கும். அந்த வீட்டை என்ன சொல்லுவாங்க? சரியான இடம் கிடையாது. என்னது? கெட்ட. இப்படிப்பட்ட காதுலாம் உங்கள் காதில் கேட்கும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், அமைதியாக இருக்கு. சில பேருக்கு சில நேரம் பிசாசு இப்படிப்பட்ட காரியங்களே அவங்களுடைய வாயிலேருந்து என்ன பண்ணுவான்? பேசி கொண்டு இருக்கும். நீங்கள் அந்த நபரையும் கோச்சிக்காதீங்க. நான் இன்றைக்கி ரொம்ப சொல்கிறேன், நபரையும் என்ன பண்ணாதீங்க, கோச்சிக்காதீங்க. அந்த வார்த்தைகள் அந்த அனுபவத்திற்கிட்டேருந்து கொஞ்சம் விலங்கி என்ன பண்ணுங்கள். இது கெட்ட இடம், நீ பண்ணுறதுலாம் என்னது சரி கிடையாது. இது நீங்கள் நினைக்கிறீங்க ஏதோ அவங்க உங்களை ஏதோ பண்ணுறாங்கன்னு, பிசாசு உங்களை தூண்டி கொண்டிருக்குன்றதை மட்டும் மறந்துடாதீங்க. நான் பேச பேச சில காரியங்கள் நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு நல்லா புரியும். எபேசியர் 4வது அதிகாரம் 26லேருந்து 27. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் கொண்டாலும் பாவம். இன்னைக்கு எதிர்க்க இருக்கிற நபரை பார்த்து இல்லை சைடில் இருக்கிற நபரை பார்த்து கோவம் எவ்வளோ பீக்கில் வேணாலும் வச்சுக்கோங்க, வாயை மட்டும் தந்துடாதீங்க. அது கம்பேரிங் டு தேம் நீங்கள் நல்லவங்க. எதிர்க்கில் இருக்கிறவனோட நீங்கள் நல்லவங்க. எதிர்க்கிலோட நீங்கள் நல்லா ஜெபிக்கிறீங்க. எதிர்க்கில் விட நீங்கள் வேதம் வாசிக்கிறீங்க. எதிர்க்கில் இருக்கிறோட நீங்கள் அதிக நேரம் ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அமைதியாக இருங்க, படிங்கம்மா. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுது. எரிச்சல் என்ன? இன்னும் ஆண்டவர் எரிச்சல் மேலே மிக கவனமாக இருக்க சொல்லி ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்கக்கிட்ட சொல்கிறார். படிங்கம்மா. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். எரிச்சல் உங்கள் வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா எது வந்துருச்சு? பிசாஸ். இன்னைக்கு அநேக நேரம் கேட்குறீங்க, பாஸ்டர் பிசாசை கண்ணு மடை காட்டுங்க. என்னால் காட்ட முடியாது. என்னது? பிசாஸ் உங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்குன்னது. எப்போலாம் உங்கள் வீட்டோட சமாதானம் கெட்டு போய் சில எரிச்சலின் ஆவி உள்ளே வருதுன்னா அது என்ன இருக்குது? இந்த வேதம் பொய் சொல்லலை. என்னது? வேதம் பொய் சொல்ல எனக்காக இட்டு உங்களுக்கு காட்ட முடியாது. சில பேர் பாஸ்டர் ஐ வில் ஆர்கியூனது எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னது. ஆர்கியூ தயவு செய்து வேத வசனத்தோட என்ன பண்ணாதீங்க, ஆர்கியூ பண்ணவே பண்ணாதீங்க. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, பிசாசினிடம் என்ன பண்ணுங்க. இன்றைக்கி நமக்கு என்ன தெரியுமா? எதிரில் இருக்கிற ஆளை நம்ம புருஷனாகவே பார்க்குறோம், நம்ம மனைவியாகவே பார்க்குறோம், நம்ம அப்பாவே பார்க்குறோம், நம்ம அம்மாவே பார்க்குறோம். ஆனால் அவங்க வாய்க்குள்ளேருந்து வந்த வார்த்தை என்னது? பிசாசு. அந்த சரீரம் நல்ல சரீரம் தான், அதுக்குள்ளே இருக்கிற ஆவி நல்ல சரீரம் தான். ஆனால் அதுக்குள்ளே இருந்து வருகிற வார்த்தை யாரை கெடுக்க போகுதுன்னா உங்களை கெடுக்க போகுது. என்னது? உங்களை கெடுக்க போகுது. நான் பேசும்போது உங்களுக்கு நிறைய காரியங்கள் புரியும். எரிச்சல் மூட்டுபவரின் முகத்தை அல்ல, கர்த்தருடைய முகத்தை பாருங்கள். இந்த காலை வேளையில் சபையில் அமர்ந்திருக்கிற நீங்கள் எரிச்சல் மூட்டுபவருடைய முகத்தை அல்ல. இன்றைக்கி அவர் கணவனாக இருக்கலாம், அவங்க மனைவியாக இருக்கலாம், நீங்கள் பெற்றெடுத்தவங்க பிள்ளைகளாக கூட இருக்கலாம். நான் இன்றைக்கி சொல்கிறேன், அவருடைய முகத்தை அல்ல. அந்த முகத்தை விட நீங்கள் அதிகமாக ஆண்டவருடைய முகத்தை பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா இது சொல்கிறேன், நான் 3 வேளை ஜெபிக்கிறேன். நல்லா போனீங்க. ராஜ்ய பாரத்தில் எவ்வளோ வேலை இருந்தாலும் விட்டுட்டு 3 வேளை ஜெபிக்கிறாருன்னா சுற்றி இருக்கிற எவன் மூஞ்சும் பார்க்க அவர் என்ன பண்ணல, விரும்பல. உன் மூஞ்சை பார்த்தா எனக்கு என்ன வருது? எரிச்சல் வருது. எரிச்சல் வந்தால் எனக்குள்ள என்ன வருது? பிசாசு வருது. இன்னைக்கு சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய முகத்தை காண்கிற இடத்துக்கு வந்துருங்க. ஏன்னா என்னாகமம் 20வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலில் போய். இவனுங்க எல்லாம் கத்திக்கிட்டே இருக்கிறானுங்க. நம்ம ஆளுங்க 2 பேருமே என்ன பண்ணிட்டாங்க? அந்த இடத்த விட்டு பண்ணிட்டாங்க. நீ கத்திக்கிட்டே இருங்கடா, நான் என்ன பண்ணுறேன், நான் போக வேண்டிய இடம் எது? அவருடைய சமூகம். இந்த வேதத்தில் இந்த இடத்துல நீங்கள் நல்லா படிங்கம்மா. ஆசரிப்பு கூடார வாசலே போய் முகங்குப்புற விழுந்தார்கள். முகங்குப்புற என்ன பண்ணிட்டாங்க? இன்னைக்கு சபை இதுவரைக்கும் நம்ம பாஸ் ஆகிடுவோம். பிரச்சனைகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில் ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறது வரைக்கும் நம்ம பாஸ். இன்றைக்கி இதை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நீங்கள் நானும் எல்லாருமே பண்ணிவிடுவோம். இன்றைக்கி நான் உங்களை யாரோட கம்பேர் பண்ணி கொண்டு இருக்கிறேன்னா மோசேயோட உங்களை கம்பேர் பண்ணியிருக்கிறேன். தயவு செய்து நான் என் கூட உங்களை கம்பேர் பண்ணல. மோசேக்கு நடந்தது உங்களுக்கு நடக்கிறதுக்கு கொஞ்சம் கூட என்ன பண்ணாது, வித்தியாசம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் அது நடந்துடும். இன்றைக்கி தாவீது கூட தன்னுடைய வாழ்க்கையில் 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 6வது வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திற்கு நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை என்ன பண்ணினானா? இன்னைக்கு தாவீது ராஜா என்கிற ஸ்தானத்தில் இருக்கிறான். அவன் ராஜாவே ஆகலை இந்த டைமில். ஆனால் ராஜா என்கிற ஸ்தானத்தில் இருக்கிறான். எதிர்க்கில் இருக்கிற ஜனங்கள் பிள்ளைங்களை என்ன பண்ணிட்டாங்களா? தொலைச்சிட்டாங்களா? மனைவி என்ன பண்ணிட்டாங்க?
தொலைச்சிட்டாங்களாம். ஆனால் தாவீதோட வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள், தாவீதும் என்னத்தை தொலைச்சிட்டான்? தன்னுடைய மனைவியை, தன்னுடைய குடும்பத்தை என்ன பண்ணிட்டான்? தொலைச்சிட்டான். ஆனால் அவன் மேலே மட்டும் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? கல், நீ பண்ணது தான் சரியில்லை. என்னது? ஜனங்க எப்பயுமே உங்ககிட்ட வந்து நிற்கும் போது நீ பண்ணது சரியில்லை. இன்றைக்கி அப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் வரும்போது நான் உங்களுக்கே ஒன்று சொல்கிறேன், அந்த நபர் கூட பேசாதீங்க. இன்றைக்கி சொல்கிறேன், இந்த பூமியில் நீங்கள் வாழ்கிற 10 வருஷம் கூட பேசாமல் இருந்துருங்க. அது உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்துக்கு ரொம்ப நல்லது. அது உங்கள் பிள்ளையாக இருக்கலாம், உங்கள் பேர பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லை உங்கள் கணவன், உங்கள் மனைவி, எல்லாருமே இருக்கலாம். ப்ளீஸ் அவாய்ட் அன்வான்ட் வேர்ட்ஸ். அமைதியாகிடுங்க. சாப்பாடு கொடுங்க, பேசுங்க, டீ குடி, இதெல்லாம் பேசுங்க. மற்ற எந்த வார்த்தையும் பேச்சுவார்த்தை என்ன பண்ணாதீங்க. பாஸ்டர், என்ன பாஸ்டர் கணவன் மனைவி உறவை நீங்கள் பிரிக்கிறீங்களா? பேசுனா சண்டை வருதுன்னா என்ன பண்ணுங்கள்? அமைதியாக இருங்க. ஏன்னா இங்கே தாவீது பாருங்கள், தன்னை திடப்படுத்திக்கிற அனுபவம் என்ன அனுபவம்னா, அவன் கூட யாருமே இல்லை, அவன் மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை. அவன் சொல்கிறான், ஆண்டவர் தான் எனக்கு ஒரே இடம். 2வது காரியம், நீங்கள் தேவனுடைய குரலை சரியாய் கேட்டாலும் அதை தவறாய் செய்யக்கூடும். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சரியாய் கேட்டாலும் அதை தவறாய் செய்யக்கூடும். இன்றைக்கி இங்கே அமர்ந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் வேதம் நன்றாய் தெரியும், சத்திய வசனம் நல்லா தெரியும். ஆண்டவர் இந்த காலையில் உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்கிறாரு? என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் செய்யும் போது நீங்கள் நான் நினைக்கிறது என்ன பண்ணல, செய்யவே இல்லை. உங்களுக்கு எது தப்பு எது சரின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த காலையில் கர்த்தர் அதான் சொல்கிறாரு. ஆனால் எரிச்சல் முட்டும் போது அதை நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, செய்ய மாட்டீங்க. என்னாகமும் 20வது அதிகாரம் 7-8. இந்த இடத்த நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, மோசே போய் ஆண்டவர்கிட்ட இஸ்ரவேல் ஜனத்திற்கு தண்ணி இல்லைன்னு கேட்கவே இல்லை. தன்னுடைய பிரச்சனையை மோசே என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. அவர் ஆண்டவர் சமூகத்தில் போய் விழுந்தார்னா, ஆண்டவரை நீ மட்டும் போதும். என்னது? இந்த இடத்துக்குள்ளே தான் அவர் இருந்தார். ஆனால் அப்படிப்பட்ட மனுஷனையே இவங்க சதைச்சிட்டாங்க. இந்த வார்த்தை அழகாக சொல்லணும்னா, அப்பேற்பட்ட மனுஷனையே என்ன பண்ணிட்டானுங்க, சதைச்சிட்டானுங்க. படிங்கம்மா. நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருக ஜீவன்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அநேக நேரம் நீங்க சபைக்குள்ள அமர்ந்திருக்கும் போது அநேக ஆறுதலான வார்த்தைகள் மாத்திரம் இல்லை, உங்க வாழ்க்கையில நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவனாகிய கர்த்தர் மனிதன் மூலியமாக சரி, இல்லை சத்திய வசனங்களை நீங்கள் படிக்கும் போதாவது சரி, ஆண்டவர் உங்களோட என்ன பண்ணியிருப்பார், நிச்சயமாய் பேசியிருப்பார். அந்த வார்த்தை நல்ல வார்த்தை. ஆனால் இந்த சபையை விட்டு எழுந்து நீங்கள் இறங்கி கீழே போன பிறகு அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யாமல் என்ன பண்ணும், போகும். இன்னைக்கு மோசே கூட ஆண்டவர் இவ்வளோ தெளிவாக என்ன பண்ணணுன்ட்டு சொன்ன பிறகும் மோசையுடைய வாழ்க்கை கொஞ்சம் ஆழமாய் நிதானித்து யோசிச்சு பாருங்க. 9-10 வாசிங்க. அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த கோலை எடுத்தான். கர்த்தர் சொன்னது போல கையில் என்ன பண்ணாரு, கோலை எடுத்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் அநேக நேரம் ஜபத்தை என்ன பண்ணுவோம், கையில எடுப்போம். படிங்கம்மா. மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். நல்லா பண்ணுங்க. சபையார் எல்லாரையும் கூடி வர செஞ்சாங்க. அதுவும் ஆண்டவர் சொன்னது. 3வது வாசிங்க. அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள். கலகக்காரர்களே, இது ஆண்டவர் சொல்லவே. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க கிட்ட ஆண்டவர் சொல்லாத காரியத்தை உங்கள் வாயிலிருந்து நீங்கள் எடுப்பீங்கன்னா யூ நீட் டு ஃபேஸ் எ பிக் ட்ரபுள். கவனிங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் சொன்னார். 3 ஸ்டெப்பு என்ன பண்ணார், சொன்னார். ஆனால் 3வது ஒரு ஸ்டெப்பை இவர் என்ன பண்ணுறாரு புதுசாக, கலகக்காரர்களே, மோசமான பசங்களே, திருட்டு பசங்களே, உங்களுக்குலாம் அறிவே இல்லையா, கிட்டத்தட்ட அவங்க மேலே வன்மத்தை கொட்டுற இடத்துக்கு யார் வந்துட்டா. இன்னைக்கு நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறைய நேரம் பாஸ்டர் நான் தப்பு பண்ணிட்டேன் நீங்கள் சொல்லுவீங்கல்ல, அந்த தப்பு பண்ணது உங்களோட நேச்சரே கிடையாது. சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு திருமண காரியமாக இருக்கட்டும், இல்லை திருமண ஃபங்க்ஷன் எல்லாமே பாருங்கள், ஒரு நல்ல ஆவிக்குரிய ஆளாக நம்ம இருப்போம். ஆனால் அந்த இடத்துல நம்ம பேசின வார்த்தைக்கு நமக்கு ஞாபகம் இருக்காது, சம்பந்தமே இருக்காது. ஏன்னா நம்மளோட ஈகோவை, நம்மளோட எமோஷனை யாராச்சும் ட்ரிகர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட சால்வேஷன் broken into 4 pieces. மோசே நல்லா கவனிங்க. யாத்திராகமம் 32வது அதிகாரம் 32-33.
ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளும். இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும். என் பேரை என்ன பண்ணுங்க? இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனம் மொத்தமும் கண்ணுக்குட்டியை செஞ்சு பாவம் செஞ்சு நிற்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் முடிச்சு விட்டுறேன். யார? இந்த ஜனத்தை முடிச்சு விட்டுறேன். ஆனால் இந்த இருதயம் என்ன போய் சொல்லுது? பாவம் ஆண்டவரே மன்னிச்சிருங்கன்னு சொல்லல, என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் என்ன பண்ணுங்க, பரலோகத்துக்கு நான் போகிறேன்ல, அதை ரிமூவ் பண்ணுறேன்றாரு. இதுதான் யாரோட இருதயம்? நீங்கள் ரட்சிக்கப்பட்டு அமர்ந்துருக்கிறீங்களே, நீங்கள் எல்லாரோட இருதயம் இதுதான். ஆனால் இப்போ அதே வாய் என்ன சொல்லுது? கலகக்காரர்களே. ஏன்னா எரிச்சல் பீக்கில் போகிற போது உங்கள் வாயிலேருந்து வருகிற வார்த்தை எது தெரியுமா? அது உங்களுடைய இதல்ல, பிசாசோடையது. இதுக்காக மட்டும்தான் பிசாசு உங்களை சுற்றி வந்து உங்களை சொரிஞ்சிக்கிட்டே இருப்பான். பேசு இன்னும் அமைதியாக இருக்கிற, பேசு, ஏதாச்சும் பேசு. நம்ம என்ன இப்போ ஏதாச்சும் பேசி ஸ்மூத் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஏதாச்சும் கூப்பிடுவோம். ஆனால் கூப்பிட்டு எதிர்க்கில் இருக்கிற நம்ம சமாதானத்தை பேசலாம்னு நினைப்போம். எதிர்க்கில் இருந்து அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா பேசுவோம்? நம்மளோட ஈகோவை கிளாஷ் பண்ணும். நீங்கள் நிறையா பேர் பண்ணுங்கள், சமாதானம் பண்ண போயிருப்பீங்க, ஆனால் ரிட்டன் நீங்கள் அங்கே என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? சண்டே ஒன்று பண்ணிட்டு வந்துருப்பீங்க. இன்றைக்கி நான் ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன், பாஸ்டர், இந்த இடத்த நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரே ஒரு முறை உங்கள் அறிவில் என்ன பண்ணுங்கள், புத்தியை சொல்லி பாருங்கள். அங்கே எதுவுமே எடுபடலைன்னு வச்சுக்கோங்களேன், சைலண்ட் ஆகிடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை வாட்டி பேசினாலும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கெட்டு போக போகுதுன்றது மட்டும் மறந்துடாது. உங்கள் மேலே இருக்கிற எல்லா தேவ பிரச்சனமும் உங்களை விட்டு விலக போகுதுன்றதை என்ன பண்ணாதீங்க, மறந்துடாதீங்க. நான் பேச உங்களுக்கு புரியும். என்னாகமும் 20 அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணலாமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தார். நல்லா கவனிங்க, இது ஆண்டவர் சொன்னதே கிடையாது. ஆண்டவர் சொல்லாத விஷயத்தை என்ன பண்றாங்க, இன்னைக்கு பேசுறாங்க. இன்னைக்கு மோசே, நல்லா கவனிங்க, அவ்வளோ பெரிய தேவ மனுஷன், கட்டளைகளை பிரமாணங்களை ஏதின ஒரு மனுஷன் எதுக்காக எழுதுனானா, நீ ஒரு காலம் ஆண்டோடைய வார்த்தையை மீறக்கூடாதுதான் எல்லாத்தையும் எழுதினார் உட்காந்து. ஆனால் அவரே இந்த எரிச்சல் ஊட்டுகிற ஆவி அவரோட சிந்தைக்குள்ள கிரியை செய்யும் போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு விரோதமான காரியங்கள் என்ன பண்ணுறாரு, செய்கிறார். இன்னைக்கு நான் உங்களை கேட்குற இந்த இடம் சுச்சுவேஷனில் லாஜிக்காக ப்ராக்டிக்கலாக எடுத்தால் மோசே நல்லவரா ஜனங்க நல்லவங்களா? நீங்கள் சொல்லுங்கள். மோசே நல்லவரா ஜனங்க நல்லவரா? எல்லாரும் யாரை சொல்லுவோம்? மோசே நல்லவர். ஜனங்க தான் லூசு பசங்க இந்த மாதிரி கத்தின்னு இருந்தார். மோசே என்ன ஆகிட்டாரு? டென்ஷன் ஆகிட்டாருன்னு தான் நான் சொல்லுவோம். ஆனால் நீங்கள் பைபிளில் நல்லா வாசிச்சு பாருங்கள், இந்த இடத்திற்காய் தேவனாகிய கர்த்தர் யாரை சபிக்கிறாருன்னா மோசேவை தான் என்ன பண்ணுறாரு, சபிக்கிறார். நான் பேச புரியும். இன்னைக்கு உங்களுடைய அழைப்பில் மிக கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இன்னைக்கு யார் ஃபெயிலியர்னு வந்து பார்த்தீங்கன்னா மோசே தான் ஃபெயிலியர் ஆகிட்டாரு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, தப்பிச்சிட்டாங்க. கம்பேரிங் டு மோசேயோட ஜபமும் மோசே ஆண்டவருடைய சஞ்சரிப்பதும் வேற. இந்த ஜனங்க ஒருத்தவங்க கூட ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணதில்லை, பேசினது கூட கிடையாது. இஸ்ரவேல் தேவத்தை தெய்வமாக நினச்சிட்டு மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆனால் இவர் தேவனோட சந்தரித்த ஒரு மனுஷன் என்ன பண்ணுறாரு, இந்த ஒரு சின்ன காரியம் பண்ணதுக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ என்ன பண்ண மாட்டவா, பிரவேசிக்க. சபை நல்லா போறீங்க, ஆண்டவரே நான் நல்லா ஜபிச்சேன், ஏன் வாழ்க்கையிலன்னா தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை பிசாசு நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுவான், பண்ண வச்சுருவான். 3வது ஒரு காரியம் செய்கிறேன், எரிச்சல் உங்களை அவர் என்கிற இடத்துல இருந்து அதை எடுத்துட்டு நீங்கன்ற இடத்த உங்களை என்ன பண்ணுறோம், வச்சிரும். நான் என்கிற இடத்த என்ன பண்ணுறோம், வச்சிரும். அந்த வசனம் திருப்பி வாசிங்க, 3வது வசனம் 10வது வசனம் வாசிங்க. தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர். யார் தண்ணி? நாங்கள். யார் தண்ணி கொடுக்க போகிறா? ஆண்டவர். ஆனால் இவர் சொல்லும் போது என்ன சொல்கிறாரு, நாங்கள் தண்ணி. இது வரைக்கும் பைபிளை நீங்கள் இப்படி படிச்சிருக்க மாட்டீங்க. நான் உண்மையாக இங்கே நான் பைபிள் படித்து அது சரியாக தவறான்னு தெரில, நான் சபைக்கு போதிக்கிறேன். இது எடுத்துக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் நார்மலாக நமக்கு தெரிஞ்சதே என்ன பண்ணுங்கள், நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த வசனம் படிங்கம்மா. நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி. இதுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் உனக்கு தண்ணி கொடுக்க, இதான் அர்த்தம்.
நீங்கள் இங்கிலீஷில் எடுத்து படித்தாலும் சரி, தமிழ் எடுத்து படித்தாலும் சரி, லிட்ரலாக இப்படி தான் பொருந்தது. நான் உனக்கு தண்ணி நான் தர மாட்டேன், நான் உனக்கு தண்ணி என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன். அதனால தான் மோசேவும் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் சொன்னதை செய்யாமல் அவர் என்ன பண்ணுறாரு, இஷ்டத்துக்குன்னு. ஏன்னா சில பாஸ்டர்ஸுங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, போன வாட்டி ஆண்டவர் ஒரு டைம் அடிக்க சொன்னார், அதே மாதிரி என்ன பண்ணிட்டாரு, அடிச்சிட்டார். ஆனால் அதே மாதிரி அடிச்சிருந்தா ஒரு டைம் தான் அடிச்சிருக்கணும். 2 டைம் அடிக்கிறாருன்னா இந்த ஜனத்துக்கு தண்ணி வேணாம், கத்தினே இருக்கிறானுங்க. அது இன்றைக்கி குடும்பத்தில் நம்ம பிள்ளைங்க எல்லோரும் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இவன் அவ்வளோதான், இவன் கதையை முடிச்சு என்ன பண்ணலாம், போதும் இவனை மன்னிச்சது செத்து போட்டோம், இவன் வாழ்க்கையை எப்படியாவது கேடு கேட்டது போட்டோம். சில நேரம் நம்மளே எமோஷன் ஆகுறது, எமோஷன் ஆகி ஒன்று தண்ணியும் கிடையாது ஒன்றும் கிடையாது. என்னது மோசே அந்த இடத்துக்கு வந்துட்டார். இது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா மோசே வந்து பாருங்கள், எப்படி எடுத்தாலும் இப்படி நான் படிக்கும்போது அதான் புரிஞ்சுது. நான் உனக்கு தண்ணிலாம் என்ன பண்ண மாட்டேன், புறப்பட பண்ண மாட்டேன். நீ கத்தினே கடை, நீ என்ன பண்ண, சாவு. என் வீட்லேயே ஒரு சாவு என்ன பண்ணிடுச்சு, உழுந்து நானே துக்கத்தில் இருக்கிறேன், நீ என்னையே புரிஞ்சுக்கலாம், நீ என்ன பண்ணு, சாவு. கிட்டத்தட்ட மோசேயோட நேச்சர் எங்கே போயிட்டார்னா, பிதா ஃபஸ்ட்டு சொன்னார் பாருங்க, இவனுங்களாம் சாவடிச்சு விட்றேன், அந்த இடத்துக்கு இவர் வந்துட்டார். ஆண்டவர் சில நேரம் சொல்லுவார், நான் உன்னை அடிச்சிடுவேன், உன்னை சாவடிச்சிடுவேன்னு. ஆனால் எதிர்க்கில் இருக்கிற நம்ம என்ன தெரியுமா சொல்லணும், அவங்களுக்காக பரிஞ்சு பேசுகிற இடத்துல தான் இருக்கணும். ஆனால் மோசே இந்த இடத்துல எப்படி தெரியுமா ஆகிட்டார், இவர் பனிஷ்மெண்ட் கொடுக்குற இடத்துல வந்துட்டார். இவங்களை கொஞ்சம் அடித்தாதான் இவன் என்ன பண்ணுவான், திருந்துவான். அடுத்த வசனம் வாசிங்கணும். தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது, சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. இவனுங்க முறுமுறுத்தானுங்க, இவனுங்க உட்காந்து ஈகோ கிளாஷ் பண்ணாங்க, எரிச்சலின் ஆவியை உண்டு பண்ணானுங்க. தண்ணி கிடச்சிதா? நல்லா கவனிங்க. எதிரில் இருக்கிறவன் ஒன்றுமே ஆண்டு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, சும்மா நானும் கிறிஸ்தவன்ற மாதிரி ஒரு போர்வையில் தான் இருக்கிறானுங்க. ஆனால் அவங்களுக்கு தண்ணி கிடச்சிதா? நல்லா கிடச்சிது. அவங்க மிருக ஜீவனுக்கு தண்ணி கிடச்சிதா? கிடச்சிது. ஆசிங்கம்மா. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இப்போ ஆண்டவர் ஜனங்க கிட்ட பேசவே இல்லை. எவன் சரியில்லையோ, எவன் ஒழுங்கு இல்லையோ அவங்ககிட்ட என்ன பண்ணல ஆண்டவர், ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே அமர்ந்திருக்கிற நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு ஆண்டவரை தெரியும் நீங்கள் சொல்லுவீங்கன்னா இந்த இடத்துல மிக கவனமாக இருங்க. அந்த ஜனங்க கிட்ட ஆண்டவர் போவே இல்லை. எவன் இரிட்டேட் பண்ணானோ, எவன் கோபம் மூட்டினானோ, எவன் எரிச்சலை உண்டு பண்ணானோ அவனை மன்னிச்சிட்டாரு. ஆனால் ஆவியில் பலப்பட்டு அனுதினமும் ஆண்டோடைய சமூகத்தில் உபவாசம் இருந்த 40 நாள் உபவாசம் இருந்த மோசேக்கு பாருங்க என்ன ஆண்டவர் பண்றான்னு படிங்கம்மா. கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் என்ன பண்ணல. யாரு நல்லவர்? மோசே தான் நல்லவர். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு, நீ என்ன பண்ணல, விசுவாசிக்கல. இன்னும் இந்த இடத்துல இன்னும் ஆழமாக நீங்கள் போய் படிச்சிங்கன்னா பைபிளை திருப்பி நீங்கள் அந்த இடத்துல திருப்பி படித்து பாருங்க, அங்கே ஆண்டவர் வேற ஒன்றத்தை சொல்ல வராரு. திருப்பி அந்த வசனத்தை வாசிங்கம்மா. பின்பு மோசேவையும் ஆரோனையும் நோக்கி, நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் புத்திரர்கள் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி, என்னை என்ன பண்ண முடியும், யார் பரிசுத்தம் படுத்துறது? பைபிள் இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க. ஏன் ஆண்டவர் ஒருத்தனுடைய வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுறாரு? ஏன் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை அவர் அடித்தா நம்மளால் எழுந்துக்க முடியாத வேதம் சொல்லுதுன்னா நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னு புரியுதா? இத்தனை நாள் சபைக்குள்ளே அமர்ந்துருக்கிறீங்க, இத்தனை நாள் இது பண்ணி இருக்கிறீங்க, நீங்கள் அநேக நேரம் சொல்கிறீங்க அவர் யார்? பரிசுத்தர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் யார்? அவர் எப்போ கனவினப்படுவார் தெரியுமா? நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் பண்ணும்போது அவருடைய பரிசுத்தத்தை அவர் இழந்து போகிறன்ற. மோசே தவறு பண்ணும் போது, இப்போ பாருங்கள், இஸ்ரவேல் தவறு பண்ணும் போது அவர் ஒரு காலம் சொல்லலை நான் என்னோட பரிசுத்தம் என்ன ஆகுது கெட்டு போகுதுன்னு அவர் சொல்லலை. ஆனால் நீயும் ஆரோனும் பண்ணும் போது என் பரிசுத்தம் என்ன ஆகுது கெட்டு போகுது. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பேர் சொல்லி அழைத்தாருன்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா, நான் ஆண்டவரோடு இப்படி இருக்கிறேன்னீங்கன்னா, நீங்கள் ஒரு சின்ன காரியம் பண்ணாலும் அவருடைய பரிசுத்தம் கெட்டு போய் வேசியை போல அவர் நிற்பாராம். இன்னும் உங்களுக்கு ஆழமாக நான் சொல்லணும்னு நீங்கள் புரிஞ்சுன்னா லேவியாகமம் 10வது அதிகாரம் 1-3. பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியூம் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில்
அக்கினியும் ம் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு ம் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். நான் புரியுதா? கர்த்தர் சொல்லாத ஒரு விஷயத்தை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது? அவருடைய சன்னதி என்பது உங்களுடைய சரீரம். இந்த காலை வெளியில் நான் சொல்கிறேன், இந்த சபையில் அமர்ந்திருக்கிறேன்னு சொல்கிறேன், பிசாசு அடித்தா கூட ஏஞ்சி வந்துடலாம். ஆனால் அவர் உங்கள் மேலே கை வச்சிட்டார்னு வச்சுக்கோங்களேன், வி காண்ட் எஸ்கேப். தெளிவாக சொல்கிறார், என் சன்னதிக்குள்ளே அவனுக்குன்னா வந்துட்டானுங்க திமுறா. படிங்கம்மா. அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியில் புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்களை என்ன பண்ணுச்சு? சாவடிச்சிட்டாராம். யார் சாவடிச்சா? கர்த்தர். பிசாசு கிடையாது, கர்த்தர். ஆனால் இதுக்கு காரணம் யார்? பிசாசு. ஆண்டவருக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்ய வைக்கிறது எது? நம்ம தான் படித்தோம்ல ஃபஸ்ட்டு. பிசாசு தான் என்ன பண்ணுது? எல்லாத்தையும் பண்ணுது. எரிச்சலின் ஆவி யாருக்குரியது? பிசாசுக்குரியது. படிங்கம்மா. அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். செத்து என்ன பண்ணாங்கன்னா, இன்னைக்கு நல்லா கவனிங்க, மோசேவே இருந்தாலும் விடமாட்டாருன்னா நம்ம ஏமாத்துறோம். மோசேக்கே அவர் என்ன சொல்கிறாரு? உன்னை உள்ள மோசே மேலே கை வைக்கல அவர். ஆனால் ஒன்று சொல்லிட்டார், உன்னை என்ன பண்ண மாட்டேன். அவர் சொன்னார், உன்னை வச்சு தான் இந்த ஜனங்களை இஸ்ரவேலுக்குள்ளே கானான் என்கிற தேசத்துக்குள்ளே இட்டுன்னு போகணும்னு அவர் சொன்னார்னா அந்த வாக்கில் மாறாத ஒரு மனுஷன். ஆனால் அவருடைய பரிசுத்தத்தை மோசே இழிவுபடுத்தும் போது உன்னை என்ன பண்ண முடியாது? நான் தான் சொன்னேன், உன்னை என்ன பண்ண முடியாது. மோசையோட இருதயத்தை யோசிச்சு பாருங்கள். மோசே பரலோகத்தில் தான் இருக்கிற, சாரி பேரடைஸில் தான் இருக்கிறார். அவர் அங்கேருந்து பார்க்கும்போது அவரோட இருதயம் எப்படி இயங்கும் பாருங்கள். இவெல்லாம் ஜோமே பண்ணலையே, என்னது இவெல்லாம் உண்மையாகவே இல்லையே, நான் உண்மையாக இருந்தேனே, என் கண்ணால் நான் காணனை பார்த்தேன்னா உள்ள. இன்றைக்கி ஆண்டவர் கிட்ட நெருங்க 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 ஒரு விஷயம் சொல்கிறேங்க, அவருக்காக நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்வது மிக கடினம், ரொம்ப போராடணும். நீங்கள் எப்படி தெரியுமா கம்பேர் பண்ணுறீங்க? எதிரில் இருக்கிற மனுஷனை கம்பேர் பண்ணுறீங்க. நான் இப்போ நான் பாஸ்டராக உங்களை கம்பேர் பண்ணவே என்னால் முடியாது. நான் யாரை என்னோட கம்பேர் பண்ணால் எனக்கு முன்னாடி நான் ஊழியக்காரனாய் வைத்திருப்பது என் இயேசு கிறிஸ்துவை. அவரோட கம்பேர் பண்ண பக்கத்தில் இருக்கிற ஒரு சர்ச்சு பாஸ்டரை பார்த்து அவனோட நான் என்ன பண்ணுறேன், அவனோட ஏமாத்தாமல் நான் என்ன பண்ண ஊழியம் பண்ணேன்னா என் ஊழியம் இப்படி ஊற்றி என்ன பண்ணோம். ஐ நீட் டு கம்பேர் வித் கிரைஸ்ட். நீங்களும் எதிர்க்கல ஜஸ்டின் பாஸ்டரை கம்பேர் பண்ணிங்கன்னா நீங்களும் என்ன பண்ணுவீங்க? பைபிள் படித்து இயேசு கிறிஸ்துவோட உங்களோட பரிசுத்தத்தோடு என்ன பண்ணணும்? கம்பேர் பண்ணணும். அப்படி கம்பேர் பண்ணால் தான் நான் அனுதினமும் நான் வீக்காக இருக்கிறேன், இன்னும் என்ன ஆகணும்? பரிசுத்தமாகணுன்ற ஒரு ஓட்டம் வருமே தவிர ஜஸ்டின் பாஸ்டரோட கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே என்னை விட பரிசுத்தமான நீங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. நான் ஓப்பனாக சொல்லுவேன், என்னை விட நல்லவங்க இருக்கிறீங்க, என்னை விட அதிகமாக ஜெபிக்கிறவங்க, என்னை விட ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறீங்க. என்ன பண்ணுவீங்க? வந்துடுவீங்க. ஆனால் கிறிஸ்து போல நீங்கள் வர வேண்டியது தான் தேவன் ஐயா கர்த்தர் என்ன பண்ணுறாரு விரும்புகிறார். தொடர்ந்து வாசிங்க, 3வது வசனம் வாசிங்க. அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு என்ன பண்ணுறது? என் கிட்ட வரவங்களால தான் நான் என்ன பண்ணப்படுறேன். நீ இந்த பூமியில் உன்னை வச்சு உன்னை அழைச்சி உன்னை பேர் சொல்லி அழைச்சி கிறிஸ்தவனாய் ரட்சிப்புகளை நடத்தி உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்து உன்னை சபையில் வச்சு உன் குடும்பத்திற்கு நடுவில் உன் மேலே ஒரு பிரச்சனத்தை நான் வைச்சதுக்கான நோக்கம் என்ன தெரியுமா? நான் பரிசுத்தமாக. நீங்கள் என்னைக்கெல்லாம் நீங்கள் கனவீனப்படுறீங்களோ, உங்கள் ஃபேமிலிக்கு நடுவில் உங்கள் சொந்தக்காரங்கள் மத்தியில் உங்கள் அக்கம் பக்கம் வீட்டாண்ட உங்களுடைய பேர் கனவீனப்படும் போது தேவனுடைய பரிசுத்தம் இழிவு பண்ணப்படுதுன்னு மறந்துடாதீங்க. இன்றைக்கி நல்லா கவனிங்க, உங்கள் பிள்ளைங்க ஏதாச்சும் தவறு பண்ணிவிட்டு ஒரு கேவலமான ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிற்கும் போது எப்படி வலிக்குது உங்களோட இருதயம்? கோபம் வருதா? எரிச்சல் வருதா? உங்கள் பிள்ளையை பார்த்து என்ன சொல்கிறீங்க? செத்து போடா, என்னது எதுக்குடா இருக்கிற? அதே மாதிரி தான் நம்ம பண்ணும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் ஒன்றுமே என்ன பண்ண மாட்டேன். எப்பயுமே ஒரு தகப்பனும் ஒரு தாயும் தன் பிள்ளையை ஜீவனை கொடுத்து என்ன பண்ணுவாங்க? நேசிப்பாங்க. அந்த பிள்ளைக்கு உண்டானதை எல்லாத்தையும் செய்யணும், பார்த்து பார்த்து செய்வாங்க. ஆனால் தகப்பன் தாய் தாங்க முடியாத ஒரு காரியத்தை அந்த பிள்ளை செஞ்சுட்டு வந்து நின்றுச்சுன்னா அதே இருதயம் தான் அது எப்படி பார்க்குது? நிறைய அம்மா சில பெண் பிள்ளைகள்லாம் பண்ணுற தவறு அப்போ நான் பார்க்குறேன், அடித்து மூஞ்செல்லாம் என்ன பண்ணுறாங்க? பார்த்து பார்த்து மூஞ்சிக்கு மேக்கப்லேருந்து லிப்டிக்லேருந்து ஐப்ரோலேருந்து வாங்கி கொடுத்த கையை என்ன பண்ணுது? மூஞ்சி அடித்து உடைக்குது. செத்துப்போ, நாசமாக போ. சில வார்த்தைகள் அவங்க சொல்லும் போது என்னால் கேட்க முடியும், வேசின்றாங்க. என்னது? ஆனால் ஒரு நாளும் தன் பெற்றெடுத்த பிள்ளை வேசியாக பார்க்க எந்த தாய் என்ன பண்ணுறதில்ல, விரும்பத்தில். ஆனால் கோவம்னு வரும்போது என்ன சொல்கிறாங்க? இந்த மாதிரி வார்த்தைகள் அவங்க சொல்கிறாங்க. ஏன்?
அவங்க உங்களை வச்ச ஸ்தானம் வேறு, நீங்கள் நிற்கிற ஸ்தானம் வேறு. இந்த காலவெளியில் சொல்கிறேங்க, நீங்கள் யாரையோட கம்பேர் பண்ணால் உங்கள் கணவனோட, உங்கள் மனைவியோட, உங்கள் அப்பாவோட, உங்கள் அம்மாவோட உங்களை கம்பேர் பண்ணி நான் நல்லவன், இவனோட நான் நல்லவன் நீங்கள் நினச்சின்னு இருந்தீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு பி ஃபால் ஆன். ஆண்டவர் சொல்கிறார், என்னோட கம்பேர் பண்ணு. இந்த காலையில் இந்த சபையில் அமர்ந்திருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், நிச்சயமாக ஆண்டவரை தேடுறீங்கன்னா, நிச்சயமாக ஆண்டவரை நேசிக்கிறீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், உன் பாஸ்டோட உன்னை கம்பேர் பண்ணாது, உன்னை அழைச்ச ஊழியக்காரனோட உன்னை கம்பேர் பண்ணாது, உன் சபையோட உன்னை என்ன பண்ணாது கம்பேர் பண்ணாத, உன்னை அழைத்த பரம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவோட உன்னை கம்பேர் பண்ணால் மாத்திரம்தான் நித்திய ஜீவன். வாக்கு தத்துவத்துக்குள்ளேயும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி அநேக பேர் வெள்ளிக்கிரகமாக ஒரு தேவ மனுஷன் அழகாக சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் பரலோகம் போயிடுவீங்க மோசையை போல். ஆனால் பரலோகத்தில் போய் நின்று திரும்பி பார்க்கும்போது இந்தந்த வருஷத்தில் இந்தந்த கனியை புசிக்கும்படியாக கர்த்தர் வைத்ததை நீங்கள் இழந்து போவீர்கள் என்று நீங்கள் பார்க்கும்போது வலிக்குமா? இன்றைக்கி ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கும் அந்த ஊழியக்காரன் அழகாக சொல்கிறார், நீங்கள் பரலோகம் போயிட்டு ஆண்டவர் உங்களுக்கான வச்சது வேற, நீ புசித்தது வேற. யாக்கோபு 1:19-12. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க. பொறுமையா இருக்கணுமா? என்னவா? முதலாவது பேசுகிறதுக்கு என்னவா இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். அடுத்தது கோபிக்கிறதுக்கு தாமதமாயும். கோச்சிக்கோங்க, ஆனால் அதில் ரொம்ப தாமதமாக இருக்குன்றார் ஆண்டவர். டோன்ட் அவுட் பஸ்ட். இதுகளை என்ன சொல்கிறாருன்னா, எமோஷனலாக வார்த்தையும் வாயிலேருந்து என்ன பண்ணாதீங்க, விடாதீங்க. ரட்சிக்கப்பட்டு அமர்ந்துருக்கிறீங்கன்னா உங்களை எல்லாம் கோவம் மூட்டுறாங்க, உங்கள் ஆவியை கெடுக்கிற ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் உண்டாகுதுன்னா தயவுசெய்து சொல்கிறேன், உங்கள் வீட்டில் உங்கள் ரூமை போட்டுன்னு அமைதியாக உட்காந்துருங்க. காலையில் பார்த்தீங்கன்னா குட் மார்னிங், நைட்டு பார்த்தீங்களா குட் நைட், சாப்பிட்டியாப்பா, தூங்குனியாப்பா, என்னது போதும், ஃபைனல் டே வி நீட் டு கோ டு நித்திய ஜீவன். இன்றைக்கி மோசே கொஞ்சம் இன்னும் போயிருந்தாருன்னா அதையும் என்ன பண்ணியிருப்பார், இழந்து போயிருப்பார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்களும் நானும் ஏமாத்துறோம். படிங்கம்மா. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதி. இந்த எரிச்சல் நம்மளுடைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு கோபத்தை உண்டு பண்ணும் போது தேவன் உனக்காய் வைத்த வாக்கு தத்தத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க முடியாதபடி எது தடுக்குது? உங்களுடைய கோபம். அந்த கோபத்தை துவங்கினது எது? எரிச்சல். அந்த எரிச்சலை உண்டு பண்ணினது யார்? பிசாசு. இன்றைக்கி பிசாசு இல்லைன்னு மட்டும் தயவுசெய்து சொல்லாதீங்க. நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் உட்காந்து பாருங்கள். சில பிரச்சனைகள் ஆரம்பத்திலே கிள்ளி தூக்கி போட்டிருக்க முடியும், ஆனால் அது திருப்பி 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 வளரும். ஒரு மரத்தை வெட்டினா கூட அந்த மரம் என்ன பண்ணும்? டேக் டைம் டு க்ரோ. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனையை மட்டும் நீங்கள் வெட்டுங்களா, அது மட்டும் சர்ரு 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 என்ன பண்ணோம்? அந்த அளவுக்கு பிசாசு உங்களை என்ன பண்ணுறான்? பேசிக்கிறான். குடும்பமாக மாத்திரம் தான் அதை என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். ஒருவரை புரிந்து கொள்ளுங்கள். பாவத்தை மாத்திரம் தான் கண்டிக்க உங்களுக்கு என்ன இருக்குது? அனுமதி இருக்குது, மனிதனை அல்ல. எபிரேயர் 12:6-7. இன்னைக்கு இந்த காலையில் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ. இன்னைக்கு இந்த காலையில் பாஸ்டர் ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரு நீங்கள் சொன்னீங்கன்னா படிங்க பிரதர். அவர் என்ன பண்ணுவாரா? அடிப்பார். எப்பெல்லாம் அடிக்கிறாரோ ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, தயவு செய்து உன் பாதையை, மற்றவன் பாதையை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பார்க்காதீங்க. ஏன்னா முதலாவது உன்னுடைய பாதை சீரமைக்கப்பட வேண்டியது, ஸ்திரப்பட வேண்டியது மிக மிக அவசியம். பேதுருக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது நீ என்ன பண்ணு சொல்லுங்கள், ஸ்திரப்படு, பின்பு உன் சகோதரர்களுக்கு போய் என்ன பண்ணு. இன்றைக்கி பிரச்சனை என்ன தெரியுமா? உணர்ற எல்லாரையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? தூக்க போகிறோம். இன்றைக்கி தண்ணிக்குள்ளே விழுந்த ஒரு குழந்தையே நீங்கள் குதிச்சு என்ன பண்ணலாம்? காப்பாற்றலாம். ஒரு புதை குழிக்குள்ளே விழுந்த ஒரு நபரை நீங்கள் குதிச்சு காப்பாற்றினா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உள்ளே போயிடுங்க. மோசே பண்ண தப்பு அதான். இஸ்ரவேல் ஜனம் புதைக்குழி என்னது உள்ள குஷ்டர், அவங்க ஈக்குவலுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு? இறங்கிட்டார். என்றைக்கும் சொல்கிறேன், உங்கள் ஸ்தானத்தை விட்டு ஒரு ஸ்டெப் கீழே இறங்கவே இறங்காதீங்க. சரி சமமாக என்ன பண்ணாதீங்க, போயிடாதீங்க. உங்கள் மேலே தேவன் வச்ச அபிஷேகம் பெருசு. ஏன் தாவீது கை வைக்கலன்னா, தான் பெற்றெடுத்த பிள்ளையே இருந்தாலும் ஏன் அவன் மேலே அவர் கை வைக்கல? ஏன் அவனுக்கு துணை நின்ன அபித்தோபேல் மேலே அவர் கை வைக்கலனா, அவன் மேலே கை வைக்க எனக்கு என்ன இல்லை தகுதியே. இன்றைக்கி சில பிரச்சனைகளில் நீங்கள் ஒதுங்கி நின்று வேடிக்கை மட்டும் என்ன பண்ணுங்கள் பாருங்கள். டோன்ட் கோ பிட். அதான் நான் சொல்லுவேன். அதிகமாக என்னால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. படிங்கம்மா. நாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் கண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது
போல ம் உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை அறிந்தீர்கள். ம் நீங்கள் சிச்சையை சகிகளா இருந்தால் ம் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். சகிக்க தான் சொல்கிறார் ஆண்டவர். எரிச்சல் மூட்டுக்கிற இடம் வரும்போது அதை சகிச்சு போங்க, அதை ஓவர் கம் பண்ண, அதை பேசி ஜெயிக்க என்ன பண்ணாதீங்க. நான் நல்லவன் நீ கெட்டவன்ற இடத்துக்கு என்ன பண்ணாதீங்க, வராதீங்க. கொஞ்சம் பொறுமையாக விடுங்க. இட்ஸ் டேக் டைம். அது எவ்வளோ தூரம் போதோ அவ்வளோ தூரம் என்ன பண்ணிட்டோம் போட்டோம். உங்கள் ஆவி என்ன பண்ணாதீங்க, கெடுத்துக்காதீங்க. ஜபத்தை அதிகப்படுத்துங்க, துதியை அதிகப்படுத்துங்க, ஜப நேரத்தை அதிகப்படுத்துங்க. நீங்கள் நம்ம தாவீது புஸ்தகம் படிக்கும்போது எல்லாம் டக்கு டக்குன்னு அடுத்த நாளே நடந்த மாதிரி நம்ம படிக்கிறோம். இல்லை, இட்ஸ் டேக் டைம். நாட்கள் ஆச்சு. நம்ம இன்ஸ்டண்ட்டாக மேகி மாதிரி என்ன பண்ணுறோம், சில காரியங்களை கேட்குறோம். இன்றைக்கி ஆண்டர் உங்களை என்னை யார் மாதிரி அழைச்சாரோ இந்த மைக் மாதிரி என்ன பண்ணார், அழைச்சார். அவர் என்ன பேசுகிறாரோ அதை தான் வெளியே என்ன பண்ணணும். இந்த மைக்கு இது கீச்சு மூச்சுன்னு சைடில் கத்தி நினச்சுன்னா இந்த மைக்கை வச்சுன்னா வேறு மைக்கு என்ன பண்ணுவேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மைக்கை நான் கீழே வச்சுட்டு வேறு மைக்கை. சவுலோட வாழ்க்கை அப்படி தான் நாசமாக போச்சு. அமைதியாக ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் என்ன பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதத்தில் அது எனக்கு ஆண்டவர் சொன்னார், நீ நல்லவன் சொல்லிக்க நீ ஒன்றுமே கிடையாது, நீ கெட்டவன் தான். யார்? ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னது, நீ கெட்டவன் தான். அவன் கூட உன்னை கம்பேர் பண்ணாத, என் கூட என்ன பண்ணு, கம்பேர் பண்ண. அப்போ நீ யார்? கேட்டவன் தான். அப்போ அமைதியாக என்ன பண்ணு, அவங்க சொல்கிற மாதிரியே இருன்னு தான் சொன்னார். 28வது வசனம் வாசிங்க பிரதர். ஆதலால் ம் அசைவில்லாத ராஜ்யத்தை ம் பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் ம் பக்தியோடும் ம் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி. தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை என்பது சபைக்குள்ளே உண்டாவதல்ல, உன் குடும்பத்திற்குள்ளே, உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் தொழில் செய்கிற இடத்துல என்ன பண்ணணும், உண்டாகணும். இன்றைக்கி நான் நினைக்கிறேன் பாஸ்டர், நான் என்ன வேணால் செஞ்சுப்பேன், என் வாழ்க்கை இப்படி போகுது அப்படி போகுதுன்னு நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தையும் ஆண்டவர் கேட்குறாரு. இதை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஆஸ் எ பாஸ்டர் ஐ நீட் டு டீச் தட். இன்றைக்கி ஆண்டவர் கேட்குறாரு, உன் ஆராதனை எங்கே இருக்குன்னா, நீ வாயை திறக்கிற இடத்துல தான் ஆராதனை இருக்குது. மோசே வாயை திறந்தா இருப்பாருங்க, அங்கே தான் அவரோட உண்மையான ஆராதனை என்ன பட்டுச்சு, முடிச்சு விட்டார். நீ போகவே தேவையில்லை. உன் மேலே நான் ஒரு கணத்தை வச்சுருந்தேன், ஒரு மரியாதையை வச்சுருந்தேன். நானே அந்த ஜனத்தை அடிக்கும் போது நீ ஜீவ புஸ்தகத்துலேருந்து உன் பேர் எடுக்க சொன்ன மனுஷன், நீ எந்த அளவுக்கு லோக்கலாக இறங்கிட்ட, புரியுதா? எப்படி சொன்ன மனுஷன் லோக்கலாக இறங்கிட்டாரு பாருங்க. இன்றைக்கி உங்கள் தரத்தை ஒரு நாளும் யாருக்காகவும் இறங்காதீங்க. உங்களுடைய ஆராதனைகள் எங்கே உண்டாகுதுன்னா உங்கள் வாழ்க்கையில் தான் உண்டாகுதே தவிர உங்கள் சபையில் நீங்கள் பாடுகிற பாடல்லையோ எதுலேயுமே இல்லை. படிங்க பிரதர். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாய் நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். எதை பற்றிக்கணும்? கிருபை. அனுதினமும் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுங்க, எரிச்சல் மூட்டுது ஆண்டவரே, என்னால் முடியல ஆண்டவரே, அவர்கிட்ட என்ன பண்ணுங்க, போய் அழுவுங்க. நீங்கள் உங்கள் கையில் கத்தி என்ன பண்ணாதீங்க, எடுக்காதீங்க. தாவீது அழகாக ஒரு காரியம் சொல்கிறார். 1 சாமுவேல் கடைசி வசனம் 7வது அதிகாரம் 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 16 - 18. உன் வீடும் உன் ராஜ்யமும் அதான் நம்ம படிங்கம்மா. வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொன்னார். நல்ல ஆண்டவர் ஊழியக்காரன் மூலியமா ஒரு பெரிய வாக்கு தத்தத்தை யாருக்கு கொடுக்குறாருன்னா தாவீதுக்கு என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. படிங்கம்மா. நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியும் இந்த எல்லா தரிசனத்தின்படியும் தாவீதுக்கு சொன்னான். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, நல்லா கவனிங்க, ஒரு நல்ல கிரெடிட் தாவீதை நோக்கி வரும்போது தாவீது எங்கே போகிறாரு, அவருடைய சமூகத்துக்கு போகிறாரு. இன்றைக்கி நல்லா சொல்கிறேன், அவருடைய சமூகத்துக்கு போக வேண்டியது அவசியம். சபை அவருடைய சமூகம் தான், இல்லைன்னு சொல்ல. அவங்க வீட்லேயும் ஒரு இடத்த, ஒரு தனிப்பட்ட ஒரு இடத்த நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல என்ன பண்ணாதீங்க, ப்ரேயர் பண்ணாதீங்க. ஒரு இடத்துல அமர்ந்து இருந்து ஜெபிக்கிற இடத்துக்குள்ளே வாங்க. தாவீது அழகாக ஒரு விஷயம் சொல்கிறார், படிங்கம்மா. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்ததுக்கு நான். இன்னைக்கு அநேக நேரம் இந்த எம்மாத்திரன்ற வார்த்தை போயிடுது நம்ம வாழ்க்கையிலேருந்து. நான் எல்லாத்துக்கும் தகுதியான ஆள். என்னது? தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய பரிசுத்தத்தை யாரோட கம்பேர் பண்ணார்னா இயேசு கிறிஸ்துவோட என்ன பண்ணார். எல்லா தகுதியும் இருக்குது. இஸ்ரவேலில் அவர் கம்பேர் பண்ணும் போது சாமுவேலை விட நல்ல எல்லாரும் தாவீதோட பாவத்தை மட்டும் தான் நீங்கள் பார்ப்பீங்க. நான் தாவீதை பற்றி பேசும்போது தாவீதோட பாவத்தை மட்டும் தான் பார்ப்பேன். ஏன்னா தாவீதை போல் ஒரு தேவ மனுஷன் இந்த பூமியில் இல்லவே இல்லை. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் தாவீதின் குமாரன். ஆனால் இந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, நான்
ஏமாத்திரும். சாவர பரியந்த வரை தன்னை உயர்த்தாமல் சொல்றார். அடுத்து சொல்றாரு, என் குடும்பம் இஸ்ரவேலிலே மிகப்பெரிய குடும்பம், ராஜ்ய பாரத்தை ஆழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் சொல்கிறான், அப்பா அவனுக்கு முன்னாடி நான் ஏமாத்துறான், என் குடும்பம் ஏமாத்துறோம். நீங்கள் இந்த வாக்கு தத்தெல்லாம் நீங்கள் கொடுத்தாலும் இதை நான் பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவன் இல்லை, நான் ஏமாத்துறோம். இந்த காலை வேளையில் அமர்ந்திருப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மட்டுமாய் நீங்கள் எப்படி ஓடிக்கொண்டிருந்தாலும் இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தை உங்களோட இடைப்பட்டதுன்னா மிக கவனமாக இருங்கள். இருக்கிறவங்களை கண்களை மூடி